ரீசெண்டாக கொல்லி ஹில்ஸ் போயிட்டு வந்தேன். நீங்கள் கொல்லி ஹில்ஸ்னு சும்மா யூடியூப்பில் டைப் பண்ணாலே போதும். அது ஒரு அமானுஷ்யமான இடம், சித்தர்கள் வசிக்கும் இடம், அப்படி இப்படின்னு பயங்கரமான கதைகள்லாம் இருக்கும். அந்த கதைகள்லாம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன வாரம் தான் போயிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்ட்டு சொன்னது மாதிரி, மச்சான் அது மாதிரி கொல்லி ஹில்ஸ் போகிறேன்டா அப்படின்னு. உடனே அவன் கொல்லி ஹில்ஸா டேய் அங்கே பயங்கரமாக இருக்குமே, சித்தர்கள்லாம் வருவாங்களே அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ வியர்ட். நான் ஏன்னா கொல்லி ஹில்ஸ்க்கு இது வரைக்கும் ஒரு 5 டைம்ஸ் போயிருக்கேன். எவ்ரி இயர் போவேன். ஏன்னா அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி கதைகள்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கும். வியப்பாகவும் நகைப்பாகவும் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இடமே அது இல்லை. இட்ஸ் மோர் சிம்பிள் பிளேஸ். ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக நான் போயிருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஹவ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் த பிளேஸ் இஸ். ஓகேவா? ஸோ நானும் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறோம், நாமக்கல்லேருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொல்லி ஹில்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ 6:15க்கு ஒரு பஸ் வருது. ஸோ வந்துட்டு ஒரு பஸ்ஸில் ஏறுறோம். அதில் ஒரு கண்டக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள், பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருந்தார். அவர் டிக்கெட் கொடுக்கும்போது எங்கடா போகிற கண்ணு அப்படியே ரொம்ப பாசமாக கேட்டார். அந்த ஒரு ஃபஸ்ட் அப்ரோச்சே, இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன இவ்வளோ வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுறாங்க அந்த ஊரில் கண்டக்டர்லாம் மக்களை அப்படின்னு. சரி அப்படி ஏறி உட்காந்துருக்கோம். அப்படி கொல்லிமலை பஸ்ஸு ரொம்ப சின்னதாக பஸ்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் 70 ஹேபின்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு வந்து இந்த சின்ன பஸ் அங்கே விட்டுருப்பாங்க. ஸோ காரவழின்னு ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ அங்கே கொஞ்சம் லோக்கல்ஸ்லாம் அதிகமாக ஏறுறாங்க. அப்படி பஸ்ஸு மேலே போயிட்டே இருக்குது. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேடி பிறந்த குழந்தையோட வந்துருந்துச்சு. சின்ன ஒரு 2 மாத குழந்த. அதுக்கப்புறம் அந்த லோக்கல்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த லோக்கல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஸ் கண்டக்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப அந்த இன்ட்ராக்ஷனே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அவன் ஏதோ அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவரும் ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்றாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சின்ன பையன் ஒருத்தன் வந்தான். அந்த பையன்ட்டெல்லாம் ரொம்ப பாசமாக பேசுகிறாரு. என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு கேட்குறாரு. அவங்களும் வந்து வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா. அந்த பஸ் ட்ராவலில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பஸ் ட்ராவல் மாதிரி தெரியல, ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு ஜாலியாக ஒரு 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 தெரிஞ்சவங்களோட ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் சிம்பிள் பீப்புள். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து வாழ்க்கையில் அடிக்கடி ஐ யூஸ் டு வண்டர், என்னடா லைஃப்பில் என்ன பர்பஸ்ஸு, என்ன பண்ண போகிறோம், மை ஜாப் ஹேஸ் டு பி சம்திங் வெரி எக்ஸ்ட்ராடினரி. அதெல்லாம் நினைக்கும்போது இப்போ சிம்பிள் ஆர்டினரி ஜாப் பண்ணுறவங்களாம் அவங்கள எப்படி ஹாப்பியாக இருக்காங்க, வாட் இஸ் எ பர்பஸ் இன் லைஃப், அப்படிலாம் அதையே யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் அந்த பஸ் கண்டக்டரை பார்க்கும்போது, அந்த பஸ் கண்டக்டரோட பேர் என்ன, முத்துக்குமார். பேருக்கு ஏற்ற மாதிரி இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, டெய்லி ஒரு லைஃப் தான். ஆனால் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க வாழ்கிறாங்க, ஒரு ஸ்மைலோட எல்லாத்தோட. நான் ஐ நெவர் சா டல் மூமெண்ட் வைல் ஹி வாஸ் சர்விங். இந்த பஸ் கண்டக்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாரு கூடயும் நல்லா இருந்தார். சரி, ஐ வாஸ் ஒண்டரிங் ஏதோ ஓகே இவர் ஒரு வித்தியாசமான பர்சனாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி சரி மற்ற பஸ்ஸில் ஏறணும். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, மற்ற எல்லா பஸ் கண்டக்டரும் அதே மாதிரியே இந்த லோக்கல்ஸோட வந்து ரிலேட் பண்ணுறாங்க. அவன் வேலையவே வந்து ஒரு வேலை மாதிரியே பார்க்கல. ஏதோ ஒரு ஜஸ்ட் லைக் தே லிவ் தேர் லைஃப் ஸோ எஃபர்ட்லெஸ்லி. அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஆசை இருக்காது. இது என்ன நான் சொல்கிறேன்னா, இட் வாஸ் ஸோ லைஃப் சேஞ்சிங் ஃபார் மீ. என்னுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து லைஃபோட ஒரு பர்பஸே மாற்றிச்சு. ரீசெண்டாக ஒரு கவிதை ஒரு பாட்டில் வந்து படித்தேன். ரொம்ப அது, பூவிலும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே நான் வாழ்ந்து அதிர்வை தருவேனே கதறாமல், அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கவிதை. எஃபர்ட்லெஸ்ஸாக வாழ்ந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த மக்கள், அந்த பஸ் ட்ராவல் எல்லாமே. நீங்கள் கொல்லிமலை போனீங்கன்னா ட்ரை டு ட்ராவல் இன் லோக்கல் பஸ்ஸஸ், யூல் கெட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அந்த வாட்டிலாம் போகும்போது ஒரு பிக்சர்ஸ் கூட எடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, ஃபோட்டோ எடுத்து அதை போடுறதுனால எனக்கு ட்ராவலுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஐ வாண்ட் டு டெல் மை ஸ்டோரிஸ். ஐ டூ இட் த்ரூ ரைட்டிங். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ ஸோ தட் அது கண்ணால் பார்த்து அனுபவிக்கிறது தான் உண்மையிலே வந்து இட் வில் கிவ் யூ thousands of memories, not just going around taking photos everywhere. It just makes me sick, literally. So
when you travel to Kolli Hills, just see the people, how they live, experience them, be with them. Yeah, it was so totally life changing for me. கொல்லி ஹில்ஸை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பேசினப்போ, இட்ஸ் அ வெரி சிம்பிள் பிளேஸ். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் அதே நேரத்தில் அங்குள்ள மக்களும் வந்து ஜஸ்ட் லைக் எவ்ரி ஒன் யூனோ, தே வாண்ட் டு மேக் தேர் ஓன் லிவிங். ஸோ அதனால் எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள் தேன் வாங்க போயிட்டுருந்தோம். தேன் வாங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வாங்க அரப்பளீஸ்வரன் கோயிலில் 6 லிட்டருன்னு 350 ரூபா. சரி, நான் நினச்சேன் ஓகே இது இங்கே விற்கிறனால ரொம்ப பியூராக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா இன்னொரு இடத்துக்கு போனோம். நத்தன்குழிப்பட்டி அப்படின்னு ஒரு இடம். ஸோ அங்கே போய் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்னப்பா தேன்லாம் வாங்கினீங்களான்னு கேட்டார். அப்படி ஒரு கடையில் பேச்சு கொடுத்துட்டு, வாங்கிட்டோங்க, 350 ரூபா தான், ரொம்ப சீப்பாக இருக்குது. அவர் உடனே சிரிச்சிட்டு, அது தேனே கிடையாதுப்பா, அதை வந்து சர்க்கரை பாகு போட்டு வச்சுருக்காங்க, அங்கே ஏமாற்றுவாங்க, நீங்கள் பார்த்து வாங்கணும். உடனே கேட்டால் அப்படியாண்ணா எங்கே அப்படின்னா எவ்வளோண்ணா ரேட் இருக்கும்? உங்களுக்கு 1 லிட்டரு 1500 ரூபா, அதுதான் ஒரிஜினலான தேன் அப்படின்னாரு. அப்படிங்கும்போது நான் ஒரு கடையில் தான் உட்காந்துருந்தோம். ஆனால் அவர்கிட்ட கேட்டோம், இந்த கடையில் தேன் நல்லா இருக்குமான்னு கேட்டேன். இதுதான்ப்பா, பாரு எப்படி கலர் எப்படி இருக்குது, கலங்கலாம் இருக்குது, இப்படி தான் இருக்கும் ஒரிஜினல் தேன் அப்படின்னாரு. சரி, நானும் கொடுத்து ஒரு 3/4 லிட்டரை வந்து ஒரு 750 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினேன். வாங்கிட்டு சரி வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதுலேயும் அவங்க ஃப்ராடு தான் பண்ணுறாங்க, அது ஃபுல்லாக ஒரிஜினல் கிடையாது. ஸோ அதனால் அவங்க நல்ல மக்கள் தான், பட் இருந்தாலும் அவங்களுக்கும் தேவைகள் இருக்குது, மானிட்டரி நீட்ஸ். ஸோ தட் என்ன பீப்புள் வந்து இப்படி தான் இருப்பாங்க. என்ன சொல், இப்படி இருக்கக்கூடாது, ஆனால் அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? லெட்ஸ் ஹோப் வி கிரியேட் ஜென்யூன் சொசைட்டி அரவுண்ட் அஸ். ட்ராவல் வெல், என்ஜாய் யுவர் ட்ராவல்ஸ். இதே மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி நான் ஐ வில் கீப் ஆன் ஷேரிங் வித் யூ. ஸோ subscribe my channel for more stories. Thank you.